என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. ஒரு மகனுடைய இயக்கத்தில் அப்பா நடிக்கிறது மிகப்பெரிய சாதனை. வினோதய சித்தம் கொடுத்த பெரிய பேர். இப்படி பண்ணாலும் ஒத்துக்கிறாங்க ஆடியன்ஸ், நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒத்துக்கிறாங்க. நீங்கள் ரெண்டையும் நம்ப வச்சிடுறீங்க. நீங்கள் 2 பேரும் காம்போல வர படம் ஹிட் ஆகிடுது எப்படின்னாலும் கண்டிப்பாக. உழைச்சிக்கிட்டே இருப்போம். படைப்புகள் தோற்கலாம், படைப்பால் தோற்கவே மாட்டான், தோற்கக்கூடாது. அந்த டைலாக்கை தம்பி சமுத்திரக்கனி என் மகனை பார்த்து சொல்லுகிற பொழுது ஒரு காட்சி வரும். குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற பொழுது அப்படி கவ்வும். பிள்ளைங்க தப்பு பண்ணால் பெற்றவங்க பொறுத்து போகிறது கடமை, ஆனால் பெற்றவங்க தப்பு பண்ணால் பிள்ளைங்க மன்னிக்கிறது தியாகம். அர்ஜுன் சார் வந்து அந்த இதில் சொல்லியிருந்தாரு, நான் பண்ணாத ரொமான்ஸ் கூட ஒரு படத்தில் பண்ணியிருக்காருன்னா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் சொல்கிறாரு, செகண்ட் ஹாஃப் பண்ண முடியாதுல்ல அவர். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இறைவன் ஆசீர்வாதத்தில், முன்னோர்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். சந்தோஷம் சார். சார் இந்த படத்தில் ஆரம்பத்தில் நாங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த படத்துடைய டைரக்டர் நீங்கள் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து உமாபதி சார் வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது அவனுடைய நேச்சருக்கான கதை கிடையாது. அவன் ஆக்ஷன் ஓரியன்ட் மார்ஷல்ஸ் அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்ட பிள்ள. இது வந்து ஃபீல் குட்டு அண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் ஒரு 50 வயது கடந்த ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை. அவன் வர்ற பொழுது யூத் 100% பியூர் யூத், 100% யூத் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த கதை என்பது ஒரு மனிதனுடைய கதை, நடந்த கதை, ரியல் ஸ்டோரி. அந்த ரியல் ஸ்டோரியை நான் அந்த குறிப்பிட்ட ஒரு மனிதரோடு 72 நாட்கள் ஒன்றாக ட்ராவல் பண்ணி அந்த அப்சர்வ் பண்ண. இப்போ அந்த கதையை எடுக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய கதை இல்லையா, ஒரு சம்பவம் இல்லை, ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு கதையாக எடுத்துடலாம். ஒரு வாழ்க்கையே கதையாக எடுக்கிற பொழுது அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் கதை. ஒரு வெப் சீரிஸ் மாதிரி எடுக்கலாம் 10. அப்போ அதை 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ளே தான் சொல்ல முடியும். இது இன்றைக்கி சினிமாவோட இலக்கணம். 2.5 மணி நேரம் பண்ணலாம்னா அது ஹீரோ பெரிய அளவுக்கு ஒரு 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்கக்கூட 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் தாங்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு படங்கள் அப்படி வர்ற பொழுது ஃபஸ்ட்டு அசோசியேட்டாக தான் நான் வீட்டுக்குள்ளே கதை எழுதுறதுனால அவன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணான். அப்பா இதெல்லாம் தேவை, இதெல்லாம் மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக போயிடலாம், ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுருப்பா ஈஸியாக இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற பொழுது அதை ஃபஸ்ட்டு ஷூட் போகிற வரைக்கும் கூட அசோசியேட்டாக தான் ஒத்துக்கிறான். நீயே பண்ணுறான்னா ஒத்துக்க மாட்டேலப்பா அப்படின்னா. அப்போ தம்பி சுரேஷ் காமாட்சி தான் ஃபஸ்ட்டு டே என்னை வந்து ஹேண்டில் பண்ணு. ஏன்னா ஃப்ரம் தி பிகினிங் டு எல்லா ஃப்ரேம்லேயும் நான் இருக்க வேண்டிய நெசசிட்டி. அப்போ நான் இங்கேயே இருந்துக்கணும். மேக்கப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரியான ஒரு விஷயங்கள் அது. அப்போலாம் அந்த செட்டு காலியாக கிடக்கும், அங்கே இயக்கணும்ல. அப்போ அது டைரக்டர் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இது யூத் எபிசோடு அவன் ஹேண்டில் பண்ணி நான் பெர்ஃபார்மன்ஸ் சைடு நான் தப்பு பண்ணிட மாட்டேன். ஏன்னா அந்த கேரக்டரோடவே நான் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த பர்டிகுலர் தொழிலதிபரோட. அப்போ அது எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ அது அந்த யூத் ஏரியாவை ஹேண்டில் பண்ணுறதுன்றது தம்பி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற பொழுது தம்பி இல்லைப்பா நான் அசோசியேட்டாக தான் இருக்கிறேன்றான், டேரக்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறான், நான் என்னப்பா பண்ணுறதுன்றது சுரேஷ் சொல்கிறது. சுரேஷ் போயிட்டு தனியாக கூப்பிட்டு பேசி அதை டிக்ளேர் பண்ண, உனக்கு என்ன இது உங்களோட ஜானர் கிடையாது, ரைட்டு, அப்பாவோட கதை தானே, அப்பா. ஸோ அப்படி தான் தம்பி உள்ளே வந்தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்துடைய ட்ரெய்லர் நாங்கள் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஒரு கதை, இந்த கதையை நம்ம எடுத்துகிட்டு வரணும், வர திரைப்படமாக கொண்டு வரணும் நீங்கள் நினச்சது ஏன்? அது காரணம் வினோத சித்தம் தான். பார்த்துருப்பீங்களாம் ஒரு ஓடிடி ஆப்பில் தம்பி சமுத்திரக்கனி டைரக்ஷனில் நான் லீட் ரோல் பண்ணி தம்பி சமுத்திரக்கனி பண்ணியிருப்பாப்பில். அப்பேற்பட்ட கதையை பண்ணின பிறகு அதை நம்ம அடுத்து பண்ணுற பொழுது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும்ல. அப்போ ஒவ்வொரு முறையும் இன்னொருத்தருதே எனக்கு கதை கொண்டு வருவாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த கதை அந்த வினோதய சித்தம் கொடுத்த பெரிய பேர் தம்பி அமீர் போன்றவர்கள் மற்றவர்களாக இதுக்கான வேறு ஒரு ஆர்டிஸ்டை சிந்தித்து பார்க்க முடியலைண்ணே. எப்படி பண்ணாலும் ஒத்துக்கிறாங்க ஆடியன்ஸு, நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒத்துக்கிறாங்க, நீங்கள் ரெண்டையும் நம்ப வச்சிடுறீங்க. ஐயோ அது அப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்ற பொழுது அப்போ அந்த கொடுத்த அந்த வெற்றி என்பது ஆஹா, அடுத்து யாராவது கேள்வி கேட்டால் நம்மள்ட்ட ஒரு பதில் தேவை, நான் பேசிக்கலி ரைட்டு தானேன்ற பொழுது 2-3 கதை வச்சுருந்தேன். அப்போ இந்த கதையை பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ வினோதை சித்தம் கொடுத்த அந்த வெற்றி, அது கொடுத்த பெரிய மரியாதை தான். இது ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குற பொழுது அண்ணே பார்த்து ஒத்துங்கண்ணே, நீங்கள் கஜகஜன்னு டெக்னீஷியனாக இருந்து வந்ததுனால ஒரு டக்குன்னு ஒரு படத்துக்கு கூப்பிட்டா போயிடுவேன். நம்ம ஒரு 7-8 நாள் கொடுக்குறோம் டேட்டு, அந்த தம்பிக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது, அப்படி போயிட்டேன். இப்போ அதுவே என் வாழ்க்கையை வேறு ஒரு கடத்தில் கொண்டு நிறுத்திடும். அப்போ தம்பி சுரேஷ் காமாட்சி அடுத்து என்னென்ன ஐடியா அப்படின்னு சொல்லி இப்படி கதைப்பா அப்படின்னு இதே அலுவலகத்தில் தான் ஒரு சொல்கிற பொழுது
ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 மணி நேரம் அந்த கதையை சொல்கிற பொழுது அப்படி தான் அது. கண்டிப்பா. இப்போ இந்த உங்களை வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல நடிகர், பயங்கர எக்ஸ்ட்ரீமி கேரக்டர், ஒரு நெகட்டிவ் கேரக்டர்லையும் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கும்கில வந்து பார்த்தா ஒரு இன்னசென்ட்டான ஒரு மாமா கேரக்டர் நல்லா சிரிக்க வைப்பீங்க. ஸோ இது நீங்க பண்றீங்களா? இதுக்கான ஹோம் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? என்ன பண்ணுவீங்க நீங்க? ஹோம்ஒர்க்கு கிடையவே கிடையாது. திமிர சொல்லல, நம்ம கடந்து வந்துட்டோம்ல. கிராமத்தில் பிறந்தோம், வறுமைன்னா என்னென்னு தெரியும் இல்லையா? ஒரு நல்ல சட்டை போடுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கோம். நம்ப வச்சிடுறீங்களா? நான் எல்லாரையும் டக்குன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்த்து ஏங்கியிருக்கோம். நீ எந்த விஷயங்கள்லாம் ஏங்குனியோ, ஏங்குனது உன் கைக்கு வர்ற பொழுது அதனுடைய அருமை உனக்கு தெரியும். நீ ஆசையப்பட்டிருக்க மாட்ட, ஏங்கியிருக்கவே மாட்ட. உனக்கு சந்தனமும் ஒரே மாதிரி தான் தெரியும், சாம்பிராணி பழகையும் ஒரே மாதிரி தான் தெரியும். தனித்து பிரித்து பார்க்க முடியாது. இப்போ நான் இளம்பிராயத்திலேருந்து ஆஹா தீபாவளிக்கும் பொங்கலுக்கு மட்டும் இட்லி தோசை கொடுக்குறாங்களே, இந்த மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தா நல்லா இருக்குமே ஏங்கியிருக்கோம். ஆகா அந்த அவங்ககிட்ட எல்லாம் டிக்காசன் காப்பி சும்மா மணக்க குடிக்கிறாங்களே, நம்ம வீட்டில் 5-6 உருப்படி இருக்கிறதுனால 100 மில்லி பாலை ஊற்றி கண்ணங்கரேன்னு ஊற்றி பேருக்கு தான் காப்பி அப்படி இப்படி கொடுக்குறாங்களே ஏங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு ஆகா அவன் 5 சட்டை 5 பேண்டை வச்சுருக்கிறானே, நம்மளுக்கு மாற்று துணி ஒன்று தானே இருக்குது ஏங்கியிருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது ஒரு பொண்ணு எங்கிட்ட ஒரு 8வது 9வது வர பொழுது இன்ஃபாக்சுவேஷன் இருக்குல்ல, நம்மளே ஒரு பொண்ணு நாசமாக போகிறதுக்கு பார்த்து தொலைஞ்சா என்ன ஏங்கியிருக்கோம் இல்லையா? ஏக்கம். ஸோ ஏக்கம் தான் ஒரு மனிதனை அடுத்த கடத்துக்கு நகர்த்துது. அப்போ எந்தெந்த கதாபாத்திரத்தை அதே மாதிரி அந்த ஏக்கம் முன்னேறாங்கல்ல படுற பொழுது ஐயோ கண்ணதாசன் ஐயா தான். உனக்கின் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு ஒன்று, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயிடா ஒன்று. அப்போ ஒரு தன்னிலை வந்த பிறகு மனிதன் அடுத்தவன் சிந்திப்பான். எதையுமே ஸ்டடி ஆகலைன்னா தன்னை மட்டுமே சிந்திப்பான். ஓரளவு ஸ்டடி ஆகிட்டோம்னா தாண்டி சிந்திப்பான். தன்னை மட்டுமே சிந்திப்பது ஒரு பருவம், அதை தாண்டி சிந்திப்பதே இன்னொரு பருவம். அப்போ ஐயோ அவன் ஏன் இப்படி படைக்கப்பட்டிருக்கான், ஐயோ அவன் இந்த மாதிரி அழுகிறானே, நம்ம சின்ன வயசில் அழுதது அவன் அது மாதிரி தானே இவனுக்கும். ஸோ அந்த ஒரு நிலை இல்லையா? அப்போ இந்த நிலையும் பார்த்துருக்கோம். வடபழனி கோயில் முன்னால் உட்காரக்கூடிய பிச்சைக்காரங்க கேரக்டரா பண்ணிட முடியுது. அப்படியே அப்படி உயர்ந்து வந்து நின்றுக்கிட்டு தென்னாவட்டா நின்றுக்கிட்டு இருக்கே, என்னது 32 வயசில் நீ முதலாளி ஆகப்பறியா? நல்லா முதலாளி 50 வயசில் தான் ஆன ராஸ்கல். அப்போ அவன் மேலே இறக்கமே இல்லாத முதலாளியா? ரைட்டு. 32 வயசில் முதலாளி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எங்கள் மாமியார் வீட்டில் வந்து கொஞ்சோண்டு காசு கொடுக்குறாங்க, ஒரு துணி கடை போடலான் இருக்கேன். ஆமாடா சர்ரா, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட மரியாதையாக இருக்கணும்டா. என்கிட்ட நீ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறத விட நீ சொந்தமாக கடை வச்சு மாதம் 60,000 ரூபா சம்பாரிச்சா கூட மரியாதையாக இருக்கும்டா, போடா தங்கமே. இப்படியும் பார்த்துருக்கோம். அப்போ இன்னசென்ட் முதலாளியா, இல்லை சைக்கோவான முதலாளியா, இல்லை பிச்சைக்காரனா, குடும்பத்தில் உறவு இருக்கிறனா, இவ்வளோ தான் கதாபாத்திரங்கள் கொடுக்க முடியும். வேறு எங்கே கதாபாத்திரம் வரப்போகுது? ஸோ லைவாக என்னால் உள் வாங்கிக்க முடியாது. அது பள்ளிக்கூடமாக 2 விதமான வாத்தியார்கள் இருப்பாங்க. டெரர் பீஸ் ஆஃப் ராட் இருப்பாங்க, ஒரு சாந்தன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுதான் என்னை இயக்குது. அதனால் ஹோம்ஒர்க் பண்ணுறதில்ல. நிறைய கேரக்டர் நம்ம உள்ளுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிட்டதுனால ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்குற பொழுது ஈஸியாக உள்ளே வாங்கிக்க முடியுது. அவ்வளோ நீங்கள் அதான் நிறைய பேர் அப்சர்வ் பண்ணுவீங்களோ தெரியுது. அதான் அதே மாதிரி இப்போது நீங்கள் இயக்கியிருக்கீங்க படம், மற்றவங்களோட இயக்கத்தில் நடிச்சிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய பையன் வந்து இயக்கத்தில் இயக்குறாரு, அதில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்றப்போ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது எப்படி இருந்தது? ஒரு முன்கூட்டியே ப்ரீ பிளான் என்னென்னா திட்டமிடுதல். நாளைக்கு இப்படி வரும், பையன் நம்ம அப்பா ஒரு படத்தினால சின்ன சங்கடத்தை பிள்ளைக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது அப்படின்றது நம்ம இவென்ச்சுவலி ப்ரிப்பேர் ஆகிக்குவோம். அப்போ வீட்டுக்குள்ளே இந்த டிஸ்கஸ் வச்சுக்கக்கூடாது. இதுதான் கேரக்டர், இதுதான் இப்படி, இந்த கேரக்டர் இப்படி தான்டா தம்பி பெர்ஃபார்ம் பண்ணணும், இதை நீ அவன்கிட்ட வாங்கிக்க. இந்த கேரக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது ஏன்னா லைவ் கதைன்றதுனால நம்ம அதை தம்பி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிப்பான். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்களையும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற பொழுது சாய்ஸ் கொடுப்பேன். அவன் கரெக்டாக பார்ப்பான். நம்ம வீட்டு நம்ம அலுவலகத்தினுடைய மாடியிலேயே அவனுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஆடிஷன் வைக்கிற பொழுது அப்படி தான். மற்ற சில இதில் வந்து 50% ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட். தம்பி கிருஷாக இருக்கட்டும், அல்லது பலகற்பை ஐயாவாக இருக்கட்டும், தீபாவாக இருக்கட்டும், ஏன்னா அது என் தம்பி சமுத்திரக்கணி, அது பெரிய ரோடு, அதர் கேரக்டர். ஸோ மற்ற செட்டப் எனக்கு மகனாக நடித்ததுலேருந்து மற்றவர்களையெல்லாம். ஸோ அதுக்குள்ளே அவன் ட்ராவல் பண்ணுற பொழுது இந்த எதுலாம் சிக்கல் வருமோ அதை வந்து நாகரிகமாக உட்காந்து அவனும் சினிமாவுக்குள்ளே இருந்ததுனால, அவனும் 2-3 டேரக்டர்கள்ட்ட ஆல்ரெடி ட்ராவல் பண்ணதுனால அங்கே என்னென்னலாம் சிக்கல் வந்துச்சுன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால, ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட இருந்ததுனால அது ஈஸியாக போச்சு. ஆனால் ஒரு சேலஞ்சு, நான் ஒரு மகனுடைய இயக்கத்தில் அப்பா நடிக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். என்ன சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? இல்லை அந்த சேலஞ்சு எங்கெங்கெல்லாம் வருமோ அதை உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்ட காரணத்தினால அது
இது எப்படி அவர் வைக்கிறாரு, ஷார்ட் வைக்கிறாரு, ஆக்ஷன்றார். எஸ், வீட்டுக்குள்ளே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளே ப்ரீ பிளான்டாக இருந்த காரணத்தினால அது வசதியாக போச்சு. சொல்கிற பொழுது ஈஸியாக ஒர்க்கும் வாங்கிக்கிறான். அப்டேட்டில் இருக்கான் அவன். எக்ஸ்பெஷலி சாங்கில் மட்டும் அவனும் தம்பி சாண்டி மாசு சேர்த்துக்கிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்றது விதவிதமான மூமெண்ட் கொடுத்தாங்க. அது முழு சுதந்திரம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அது ஒரு இமேஜினேஷன் தானே. ஒரு படம் 11 செய்யும் அதுதான் இந்த கதை இல்லை. அந்த 11 இவர் செய்கிறாரா, மற்றவங்க செய்ய வைக்கிறாங்களா, இதுதான் கொஸ்டின். பணம் 10 செய்யும், ஓகே. 11 செய்யும். செஞ்சது இவர் செய்தாரா, செய்ய வைக்கப்பட்டாரா, இதான் கதை. இதுதான் கதை. அப்போ அந்த பணம் 11 செஞ்சிச்சுன்றது அந்த தாறுமாறா அந்த ஆட்டங்கள், போக்குவரத்துகள். அதே நாளைக்கு இந்த உங்களை மாதிரி பிள்ளைங்கள்லாம் பையன் டேரக்ட் பண்ணியிருக்காரு, அப்பா பையன் முன்னால தான் அப்பா அப்படி ஆடுனாரா? இல்லை, எனக்கு அதுதான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது டான்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. எப்படி சார் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதான்ப்பா, சின்ன வயசில் நாங்களே பார்த்துருப்போம். ஏன் ஹீரோயின் கட்டிப்பிடிச்சு நடிக்கிறாங்களே, தனித்தனியாக எடுத்து ஒட்ட வச்சுட்டாங்களா நம்ம கேட்போம். அது அப்போ. ஆனால் இங்கே கேமரா முன்னால் நின்று ஷூட்டிங்கை பார்க்குற பொழுது அது தெரியாதுல்ல. ஒரு 150 பேருக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே இது. ரெண்டாவது, இது லைவ் ஸ்கிரிப்டுன்றதுனால இதை இந்த ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு எனக்கு இங்கே கொடுத்துருவாங்கள்ல, இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. டான்ஸ் பயங்கரமாக எனக்கு உடல் மொழி ஓரளவு செட் ஆகுது. அதை என்ன சொன்னேன், எம்ஜிஆர் ஃபேனு. இருக்கும் முறை ஆரோக்கியமாக இருக்கணும், அதற்காக சில விஷயங்களை பண்ணணும். இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டதெல்லாம் தின்றக்கூடாது. நான் அடக்கம் தேவைன்னு சொல்லணும் அடிக்கடி. நான் அடக்கம் தேவைன்றது உணவுக்கல்ல. தேவையில்லாத பேசக்கூடாது, தேவைக்கு மீறி திங்கக்கூடாது. ரெண்டுக்கும் தான். தேவையில்லாமல் பேசினா பகை, தேவைக்கு மீறி சாப்பிட்டா உடல் பருமன். பகையும் பருமனும் தான் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த கதை எழுதும் போது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி எழுதிங்களா, இல்லை வேறு யாராவது மைண்டில் இருந்தாங்க? இது வந்து இமேஜே மைண்டில் வச்சுக்க முடியாது. நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும், ஓஹோ இது வேறு யாராவது நடிச்சிருக்கலாம்ல, நடிக்க வச்சிருக்கோம். ஒத்துக்க மாட்டாங்க. இது ஆமாம், அது அவ்வளவு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் பார்த்துருப்பீங்க, அது எம்ஆர் ராதா ஐயா பண்ணியிருப்பாங்க. அது சிவாஜி சார் பண்ண மாட்டார், அண்டு எம்ஜிஆர் சார் பண்ணியிருக்க முடியாது. ஆமாம், அது வந்து ஒரு அதுதான் ஒரு பெண்களால் தொடர்பு உள்ள ஒரு கதாபாத்திரம் எந்த அளவுக்கு மீறிய இன்பத்தை அனுபவித்ததோ, அளவுக்கு மீறி இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது அளவுக்கு மீறி துயரம் பின்னால் காத்துக்கிட்டுக்குன்னு அர்த்தம். அந்த துயரம் என்பது எப்படி இவராக குழியில் விழுகிறதில்ல, அந்த பெண் சார்ந்து இவருக்கு வதைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுயா. அடி வாங்குறதோ வாங்குறதோ மற்ற விஷயங்கள் இருக்கும்ல, அதை மற்றவங்க பண்ண முடியாதுல்ல. அது நான் அந்த இமேஜை தள்ளி வச்சுட்டு இந்த படைப்பு மக்களுக்கு போகணும். ராஜாக்கிடி படம் போய் பார்த்தா என்ன தெரியும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு பிரதானம் பணமாக தான் இருக்கும். பணம் இல்லைன்னு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். பணம் அதிகமாக வந்ததுனால தேவைக்கு மீறி பணம் வர்றப்போ தேவைக்கு மீறி சில செயலை செய்ய வைக்கப்படுவாங்க. லேட்டாக வருவான் புருஷன் வீட்டுக்கு, அங்கே பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஒரு கணவன் லேட்டாக வர்றான், இல்லை நான் ஓட்டி பார்த்துட்டு வந்தம்மா, 1000 ரூபா தான் சம்பளம், ஓட்டி பார்த்தா 500 ரூபா, வாங்க வெந்நீர் ஊற்றி ஒத்தனை வைப்பான். வெறும் 500 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு வந்தனால செட்டில் ஆயிடுச்சு. கணவன் லேட்டாக வர்றான். இப்போ எப்படி என்ன லேட்டாக என்ன திமுறா நினச்சேன். இதான வாழ்க்கை. நீ உலகத்தை எங்கே சுற்றி வைத்தாலும் பணம் தான் அளவுகோல். ஸோ மக்களுக்கு போய் சேரணும், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், ஒரு வாழ்க்கை மக்களுக்கு போய், இதுதான் பிரதானமாக வச்சுக்கிட்டேன். எனக்காக தான் எழுதினேன், அடுத்த நினச்சி எழுதலை. அப்போ வந்து என்னதான் வந்து இந்த கதைக்கு அந்த காட்சிகள்லாம் தேவைப்பட்டாலுமே வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க அதை பார்த்துட்டு? அந்த படத்தை பார்க்கலையே அவங்க. இல்லை, இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமில்ல. நம்ம மைனாவில் வந்து எல்லாரும் என்னையோ அப்படின்னு ஏங்க வச்சேன், சாட்டையில் யோ என்னையோ அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் இமேஜுக்குள்ளே சிக்கிடக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்மளுக்கு எதுக்கே இமேஜ், நம்ம ஆல்ரெடி டேமேஜ் இல்லையா. ஸோ அப்படிலாம் கிடையாது, இமேஜுக்குள்ளே அது ஒரு மாசம். ஆனால் அர்ஜுன் சார் வந்து அந்த இதில் சொல்லியிருந்தாரு, நான் பண்ணாத ரொமான்ஸ் கூட ஒரு படத்தில் பண்ணியிருக்காருன்னா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நகைச்சுவையாக சொல்லி. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சொல்கிறாரு, செகண்ட் ஹாஃப் பண்ண முடியாதுல்ல, அவர் பண்ண மாட்டார்ல, ஒத்துக்க மாட்டார்ல. ஸோ அதான் எங்களை பார்க்கும்போது இது நம்ம பார்த்ததே இல்லையே இவரை இந்த ஒரு ஆங்கிளில், ஆனால் நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ சமுத்திரக்கனி சார், அவரோட நீங்கள் நிறைய படங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு தாய் எல்லாரையும் பெக்க முடியாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வயிற்றுலையும் பிறந்திருக்காங்க அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லுவார். தம்பிகளே அப்படின்னு அழைப்பது போல் பேரறிஞர் அண்ணா.
எல்லோரும் தம்பின்னு தான் முத தலைவர்கள் தொண்டர் இருந்ததை தலைவன் தம்பின்னு மாற்றினவர் அவர் தான். அண்ணன் தம்பியை தலைவனை அண்ணனாக்கி தொண்டனை தம்பியாகினது பேரறிஞர் அண்ணா தான். அதே போல் இந்த சினிமா உலகத்தில் நிறைய பேர் வரலாம், ட்ராவல் பண்ணலாம். நமக்கான இடத்துல இருந்து பார்த்துட்டு நம்மளோட துயரத்தில் பங்கெடுக்கணுன்ற ஒரு சொல்லை அல்லது நம்மளுடைய அந்த பயணத்தில் பங்கெடுத்துக்கணுன்றது ஒரு சிலருக்கு தான் வாய்க்கும். சில உறவுகள் மட்டும்தான் இறைவா இது நம்மளுக்கு வந்து இந்த 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 வாழ்க்கை நிறைவாகும் வரை நமது அந்த உறவு நம்மளை இருக்கணும்னு. அந்த வகையில் அன்பு தம்பி சமுத்திரக்கனி. நீங்கள் 2 பேரும் காம்போல வர படம் ஹிட் ஆகிடுது எப்படின்னாலும் கண்டிப்பாக இல்லையா? ஏன்னா அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி சின்ன திரையில் வேலை செஞ்சோம், மறுபடியும் பெரிய திரைக்கு வந்தோம், மறுபடியும் கீழே விழுந்தோம், மறுபடியும் சின்ன திரைக்கு போவோம், வேலை செய்வோம். நாங்கள் 2 பேரும் என்னென்னா உழைச்சிக்கிட்டே இருப்போம். நான் அடிக்கடி தம்பி நாம் செல் பண்ணி தான் படைப்புகள் தோற்கலாம், படைப்பால் தோற்கவே மாட்டான், தோற்கக்கூடாது. அதான். ஸோ உழைப்பை பிரதானமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுல தம்பி சமுத்திரக்கனி. அதேமாரி ஒரு அளவுக்கு மீறி பணம் வருகிற பொழுது அதை சினிமாவுக்காக பயன்படுத்துகிறது நானும் அப்படி தான், தம்பியும் அப்படி தான். தன்னை சுற்றி இருக்கிறவங்களை குறைந்தபட்சம் முழு தேவை நிவர்த்தி பண்ண முடியாது. தன்னுக்கிட்ட ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவன் கண்ணில் கண்ணீரை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அந்த போல் சுற்றி இருக்கிறவர்களை அமைதிப்படுத்துகிற அந்த ஒரு குணாதிசயம். இந்த வேவ்ஸ் ஒத்து போகுது, படைப்பு அதை நோக்கி தான் வரும். நான் பாசிட்டிவ் ரோல் பண்ணுறப்போ தம்பி நெகட்டிவ் ரோல் பண்ணலாம், தம்பி பாசிட்டிவ் ரோல் பண்ண நான் நெகட்டிவ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை 2 பேருடைய விஷயம் என்பது ஒரு கண்டென்ட் பப்ளிக் போய் சேருது. சாட்டையில் ஒரு விஷயம் போய் சேருதா, அப்பாவில் ஒரு விஷயம் போய் சேருதா, வினோத சித்தத்தில் ஒரு விஷயம் போய் சேருதா, இப்போ திருமாணிக்கம் படம் வந்துருது, அதில் நான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பேன், ஒரு விஷயம் போய் சேருதா. இப்போ ராஜா கிளி ஒரு ஆமாம் இது ஒரு விஷயம் போய் சேரும். அதுதான் அந்த சொல்ல வர விஷயம். ராஜா கிளி வந்து பார்க்குற ஒரு மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக போய் சேரும்னா அது என்ன விஷயமா இருக்கும்? நிறையா கேள்விகள் ஓடிட்டுருக்கோம். நிறையா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இன்றைக்கி குழப்பம் போயிட்டுருக்கோம். நான் சொன்னதான் பணம் இல்லைன்னு ஒரு குழப்பம், பணம் அதிகமாக வந்ததுனால ஒரு குழப்பம். எல்லாத்துக்கும் தீர்வு இங்கே இருக்கும். நம்ம ஜோசியை காட்ட போகலாமா, இல்லை வந்து ஒரு என்னென்னே தெரியல, தனியாக போய் ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிறாரு, இல்லை என்னென்னே தெரியல, 1000 மனசுக்குள்ளே வச்சுருக்கிறா, கேட்க மாட்டேங்கிறாடா, என்னென்னு தெரியல மனைவி மீது. ஒரு குடும்பம் சூனியமாக இருக்குது. நிறைய குடும்பத்தில் 50% உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க. உட்காந்து பேசுகிறதுக்கு ஈகோ இடிக்கும். உட்காந்து ஆனால் சில கேள்விகள் இங்கே கேட்டக்கூடாது. இங்கே அத்தனை கேள்விகள் குடும்பத்தோடு உட்காந்து இந்த ராஜா கிளியை பார்க்க, அப்படியா இப்படி போனால் இப்படி விழுந்துருவாங்களா, ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்டா அப்படின்னு மிகப்பெரிய தெளிவு பிறகு. இந்த ராஜா கிளி படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, அதுக்கு சொல்கிறேன், வினோதை சித்தம் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க. அதில் ஓடிடி தளத்தில் தான் வந்துச்சு. அதில் ஒன் ஜுவல்ஸ் ஓனர் விஜயகுமார்ன்ற பெரிய தொழில் பேரை குறிப்பிட்டே சொல்கிறேன், என்கிட்ட ஃபோன் பண்ணார். நம்ம ஒரு நடிகன்றதுனால எல்லாருக்கும் தெரியும், ஏர்போர்ட்டில் இறங்குற பொழுது ஏறுற பொழுது நம்பர் வாங்கிக்குவாங்க. இப்போ நம்பர் கொடுத்துப்போம். சார் வணக்கம் சார், அழுதுகிட்டு பேசுகிறார். தம்பி ரமேஷ் சார் உடனே எடுத்துட்டீங்களே, இந்த வினோதை சித்தத்தை பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள்ட்ட தொடர்பு கொள்வாங்க பேசுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து அந்த என்கேஜில் இருப்பீங்க நினச்சி உடனே கிடைச்சிட்டீங்கன்ட்டு அழுதுட்டு சொல்கிறார். சார் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நான் நிறுவிட்டேன். கடந்த பல வருஷங்களாகவே எனக்கு இந்த நிறுவனத்தை நமக்கு பிறகு இதை யார் கரெக்டாக பார்த்துப்பாங்க, அந்த பதட்டம், அதற்கான பக்குவம் மற்றவங்களுக்கு வந்துருச்சா, அந்த குழப்பத்திலே பல வருடங்களாக தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கேன். இந்த படத்தை பார்த்தேன், அப்படி கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அப்போ அவருடைய எத்தனையோ கேள்விகள் உள்ள அந்த கேள்விகளுக்கு மருந்தாக அந்த படம் இருந்தது. இறையன் பையாருடைய மனைவி படத்தை பார்த்துட்டு பிரிவில் பார்த்து சொன்னாங்க, என் கணவரை 2 மணி நேரம் என் பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னாங்க. ஒரு படைப்பு என்பது எவ்வளோ பெரிய விஷயத்தை. அதே போல தான் இந்த ராஜா கிளி பார்த்தோன்னா, அப்பா ரொம்ப தெளிவு பிறந்துருச்சுங்க, நான் அவனை கட் பண்ணிட்டேங்க, நான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டேங்க, நான் அந்த இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கும். குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கும்ல, நிறைய குடும்பத்தில் இருக்கும். ஆமாம், அது ஒரு மாத்திரை என்பது இனிப்பு தடவி கொடுத்துட்ருப்பாங்களே, இனிப்பு எது மாத்திரை என்பது இனம் கண்டு விட்டால் இனிப்பே தேவையில்லை, மாத்திரையை போட்டுக்கலாம். இனிப்பு கலந்து மாத்திரை சாப்பிட்டா அப்புறம் சுகர் மாத்திரை தனியாக சாப்பிட்றது. ரொம்ப அழகாக பேசுகிறீங்க சார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு டயலாக் நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதாவது வந்து பொதுவாக பசங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அம்மா அப்பா வந்து அதை வந்து மன்னிக்கிறது வந்து ஒரு கடமை. அதே வந்து பெற்றவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதை பிள்ளைங்க மன்னிக்கிறது வந்து ஒரு தியாகம் அப்படின்ற ஒரு விஷயம். சூப்பர் பிரியா. அது எப்படி சார் அது எழுதுனீங்க? ரைட், அது அனுபவம் தான் பிரியா. நல்ல அற்புதமான இது. ஏன்னா பிடிச்சி நான் எழுதின டயலாக் ரசித்து நான் எழுத மாட்டேன், ஆல்ரெடி ஃப்ளோவில் சொல்லுவேன். அது இறைவனோ எங்கள் அப்பாவோ என்கிட்ட கொடுப்பாங்க, சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோடு 4 பஞ்சு கிடைக்கும்பாங்க பொதுவாக எல்லாருமே.
ஆமாம், இது 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 2 லைனில் என்ன சொல்கிறது அப்படின்னா, என் ஸ்தானத்திலேருந்தே நான் யோசிக்காமல் என் மகனாக நடிச்சிருக்கான். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒன்று யோசிப்போம்ல, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிற பொழுது அப்போ நீங்கள் படம் பார்க்குற பொழுது தெரியும். இப்போ நான் வந்து அது கடமை தானே. இப்போ பிள்ளைங்க தப்பு பண்ணிடுச்சுன்னா அப்பாங்க பொருத்தம் டேய் பிள்ளைங்க கேட்டால் பிறந்துச்சு, நீ வளர்க்க தெரியல ராஸ்கல், அதை போய் பிள்ளை மேலே குறை சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க. தந்தை தாய் பொறுத்து கொள்வது கடமை. ஆனால் தந்தை தவறு செய்யும் பொழுது புள்ள மன்னிச்சிட்டான்னா அது மிகப்பெரிய தியாகம். அந்த டைலாக்கை தம்பி சமுத்திரக்கனி என் மகனை பார்த்து சொல்லுகிற பொழுது ஒரு காட்சி வரும். அப்படி 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 தேட்டர் ஒரு மாதிரியாக அப்பாவும் குடும்பம், அதான் சொன்னேன், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற பொழுது அப்படி கவ்வும். அறிந்தோ அறியாமலோ தந்தைகள் தவறு செய்யலாமே. அறிந்தே தவறுகள் யார் அறிந்தே பிள்ளைங்க தவறு செய்வாங்க. ஆனால் அறிந்தோ அறியாமலோ ஒரு மெச்சூரிட்டி வர்றவங்களும் செய்த தவறுக்கு அப்பா தான் காரணம் அப்படின்னா நேரடியாக போய் சொல்லிட்டீங்கன்னா அது ஈஸி தானே. இப்பேற்பட்ட அப்பா என்னையெல்லாம் சரியாக வளர்த்தாப்பா, இவ்வளோ பெரிய நிறுவனங்களை சேர்த்தாப்பா, இவ்வளோ பணத்தை சம்பாரிச்சாப்பா, இளம் பிராயத்திலிருந்து சுயம்பாக மேலே வந்த அப்பா இப்படி போய் விழுந்துருக்கிறான்னா இதையெல்லாம் மறந்துட்டு அந்த ஒற்றை காரணத்தை பிடிச்சிட்டு அவனை அவாய்ட் பண்ணுறது என்பது சாதாரணம். ஆனால் இவ்வளோ விஷயத்தை செய்தவர் இப்படி சிக்கியிருக்கிறான்னா நீ ரிவர்ஸ் வண்டி எடுத்து இவர் ஏரியாவெல்லாம் இப்படி ட்ராவல் பண்ணி பார்க்குற பொழுது அந்த கோபம் குறைஞ்சி அனுதாபம் வந்துடும் இல்லையா. அந்த பேரண்ட்ஸ் மேலே அனுதாபம் வந்துடும். என் தாயே என் தந்தையே இவ்வளவு விஷயத்தை எனக்காக தாங்கி இப்படி வந்தீங்களே, இப்போ இந்த சூழ்நிலையில் அண்ணனுக்காக அல்ல தங்கச்சிக்காக இல்லை அக்காவுக்காக நிஜ வாழ்க்கை நடக்கிறோம்ல. ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதன் மீது நான் குற்றம் சொல்வதற்கு எனக்கு 10 காரணம் வேணும். சாதாரண எளிய வேணாம் தம்பிராமையா, யாராவது ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாங்கன்னா அதை உடனடியாக நடந்திருக்காதுன்னு சொல்லுவேன். இல்லை நானே பார்த்தேன், நீயே பார்த்தாலும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவேன். 10 காரணம் வேணும் ஒருத்தர் மீது நான் கோபப்படுவதற்கு. ஆனால் ஒருவரை மன்னிப்பதற்கு எனக்கு ஒற்றை காரணம் போதும், மன்னிச்சிடுவேன். இது என் நிஜ வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நல்ல விஷயம் இல்லையா. ஆமாம் ஆமாம். அதனால் இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாகு. அதை உணர்வுபூர்வமாக தம்பி சமுத்திரக்கனி பேசுகிறாப்புல. அந்த ட்ரெய்லரில் இது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அந்த டைலாக் ரொம்ப கேட்கும்போது தேங்க்ஸ். இந்த பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி கேட்டதுனால நன்றி. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி நிறைய பேருக்கு இது தெரியுமா எனக்கு தெரியல, உங்களுக்கு இசை மேலே ஒரு அளவு கடந்த ஆர்வம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கதை சொல்லும் போதே மியூசிக் போட்டே கதை சொன்னீங்க அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அதாவது கதை பொதுவாக வந்து எல்லாரும் வந்து நரேட் பண்ணுறது ஒரு நார்மலாக சொல்கிற விஷயம், பட் அது மியூசிக்கோடு நரேட் பண்ணார் அப்படின்றப்போ அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கா இவருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே வந்துச்சு. ஸோ அந்த ஆர்வம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ஒரு சினிமாவுக்குள்ளே கிராமத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி ஆசை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, முதல் இசை தான். இந்த துள்ளல், அது கலை நம்மளை மறக்கிறது இல்லையா. அது ஒரு சுகம் இல்லை. சுகம் எதில் வரும்? கண்ணை மூடிட்டு ஒரு கோட்டை வாங்கி குடிச்சிட்டா சுகம் வந்துடும். அது 8 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் சுகம் எது? இறைவனுக்காக அடிக்கக்கூடிய ஒரு இசை. அந்த இசை நம்மளை அப்படியே ஆட வைக்குது. ஆட வைப்பது ரைட்டு. ஆட வைத்ததுக்கு அப்புறம் உதடு பேச வைக்குது வரியில். அப்போ அந்த கருவிகளுடைய இசை, கவிஞருடைய கருத்து, இது ரெண்டையும் ஒருத்தர் உள்வாங்கிட்டான்னா இது வேறு ஒரு உலகம்டா, சூப்பராக இருக்கே அப்படின்றது. அது இளைஞர்களையும் சரி, முதியவர்களையும் சரி. முதியவர்கள் கூட இறைவன் மேலே அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ அந்த இசை, கவிதை அல்லது பாடல் உள்ளே போனதனுடைய தான் அந்த சினிமாவில் நாட்டமே. அப்படி தான் எல்லாருக்குமே வந்திருக்க முடியும். அதற்கு பிறகு அது காட்சி வடிவமாகுது, அது வேறு. காட்சி வடிவம் அதற்கு பிறகு தானே. ஸோ அப்படி நான் இசைக்கு தான் இருந்தேன். நான் எங்கள் ஊர்லையெல்லாம் நான் எந்த கருவி கொடுத்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நிகழ்ச்சிகளில். நான் இருக்கக்கூடிய IAS IPS குவார்ட்டர்ஸ் தான் நான் இருக்கேன், வாடகையில் தான் இருக்கேன். லாஸ்ட் இயர் பொங்கலில் IAS ஆஃபீஸரெல்லாம் கீழே கூப்பிட்டு போட்டாங்க. அங்கே பறையை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பறையை வச்சு அடித்தேன். எங்கே போனாலும் சரி. மலேசியாவுக்கு ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன். மேடையில் வந்து ஒரு 50-60 பேர் இந்த பறை குழு இருந்தது. நான் அடிச்சுப்பாங்கன்னு அடித்தேன். வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை அடிப்பேன். எனி இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் இருந்தால் அதுக்கு முன்னால் பார்த்துருக்க மாட்டேன், அடிச்சிருவேன். அது எல்லாம் கிராமத்துலேருந்து கற்றுக்கிறது. ஆமாம். அப்புறம் டியூன் அப்படின்ட்டு இந்த 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 டியூனுக்கு வந்து இது என்ன ராகம்னு தெரியாது. இப்போ ஓரளவு கற்றுக்கிட்டேன். ராகமே தெரியாது சார், இது இந்த ராகத்தில் வருது சார் அப்படிம்பாங்க. அப்படியா? இது கேள்வி ஞானம் ஓகே இல்லையாப்பா. ஸோ இசை என்பது என்னை லேசாக வச்சுக்கிறதுக்காக எப்பொழுதுமே எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாயாக தந்தையாக பார்க்குறேன். அதுதான் என்னை எப்போதுமே
எப்போதுமே என் மனைவியோ எப்போதுமே என் குழந்தைகளோ எப்போதுமே என் சமுதாயமாக சந்தோஷப்படுத்த முடியாது. இவனுக்குள்ள ஒரு ஒன்று இருக்கும்ல, அது இருக்குடா அப்படின்னு. அது ஏற்றுக்கொள்ளப்படுதோ ஏற்றுக்கொள்ளப்படலையோ, கவிதையும் இசையும் தான் என்னை எப்பொழுதுமே தற்காத்து வைத்திருக்கக்கூடிய 2 அற்புதமான தற்காப்பு வெப்பன்ஸ். சார், ஆனால் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த நம்ம நடிப்பில் எவ்வளவோ நம்ம ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்ட்டு ஒரு பேர் எடுத்துட்டோம், ஆனால் இசையில் வந்து நம்ம பெருசாக தெரியலையே அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரைட், கரெக்ட். இது உண்மை. ஆமாம்ல, எப்படி நான் முயற்சி செய்திருந்தால் நல்ல பெரிய அளவுக்கு இசையமைப்பாளராக இருக்கலாம். அது நம்மளோட கையில் இல்லைடா பாப்பா. அது வந்து என்ன சொல்கிறது, பட் நான் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இல்லாத ஒரு அவதாரம் இல்லை, இசை அவதாரம். அதே இனிமேல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் அப்படி நினச்சிட்டேன். எனக்கு இருக்கிற இந்த நாலேஜ் அல்லது இந்த அனுபவம் அல்லது இந்த வெளிக்கூடும் திறன் ஒன்று என் தந்தை கொடுத்தாருக்கலாம். தந்தையை கொடுத்தது யார்? கடவுள். எப்படி பார்த்தாலும் கடவுள், எது பயன் கடவுள். இந்த கடவுள் ஒரு திறமை உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுவதற்கான ஒரு பிளேஸை கொடுப்பான். அது எந்த வயசுலும் தெரியாது, ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் சுவரை இந்த சிந்தனை திறனை தற்காத்துக்க. இது மட்டும்தான் உன் டியூட்டி. உனக்கு எப்போ அந்த இசை வடிவத்தை கொடுத்து வெளியில் கொண்டு வரணும் எனக்கு தெரியும். அதுக்கும் உன்னை தற்காத்துக்க. நாளைக்கு ஆனால் கூட உடனடியாக ஒரு 10 படங்களுக்கு போடக்கூடிய அளவுக்கு சாங்ஸ் இருக்குது. என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும். அது அடுத்த பரிணாமமாக இருக்கலாம். கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து வர படங்கள் அதையும் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி சினி உலகம் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்ககிட்ட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. 27ஆம் தேதி ராஜா கிளி தேட்டரை நோக்கி வருது. அந்த கிளியை போய் பாருங்கள். அந்த கிளி நிறைய சீட் எடுத்து கொடுக்கும். அந்த சீட்டில் உங்களுடைய வாழ்க்கையும் அதில் இருக்கும். ஆமாம், தற்காத்துக்கலாம். நன்றி. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்ல.